கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில் வீட்டில் இருந்தபடியே பங்கு பெற இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும், ஒரு குடும்ப சரி மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களோடு கூட நான் இந்த வழிபாற்று கண்டு நான் அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உன்னை துதிக்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக இந்த ஓய்வு நாளில் இல்லத்தில் இருந்தபடி நோக்கி துதிக்கும்படியாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வழிபாற்றில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கி தாரோம். தொடக்கம் முதல் நிறைவேற்ற உடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். தேச ரட்சகரின் மூலமே கேட்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து இந்த ஆராதனைக்கு தொடக்கமாக கிறிஸ்து சபை பாமாலை 14ஆம் பாமாலை, அனாதியான கர்த்தாவை தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாகிய மகிமையோடு இருக்கிற இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். முறையாக நாம் வாசிப்போம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கற்படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசுலாமமாய் இருந்து ஆத்மாவை வாய்க்கு கொள்ளாமலும் கவடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்க தரிசிகளாக தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவி கொள்ளாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் கர்மதையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கடவுள் ஆவியானவராயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். சற்று நேரம் இல்லத்தில் இருந்தபடியாக
கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய குறைவுகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பிள்ளைகள், தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகள், ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் எங்களால் திருச்சபைக்கு சென்று வழிபட முடியாவிட்டாலும் தனித்திருந்து இல்லத்தில் இருந்தபடியே நாங்கள் என்ன தவறுகள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களை தயவுசெய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி நம்முடைய குறைவுகளுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுவோமா? தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவதை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த வாக்கை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டபடி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமென். நம் இல்லத்தில் இருந்தபடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு செய்த மேலான கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்கள், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், இழப்புகள் இவைகளின் மத்தியிலும் கடவுள் நம்மை ஆறுதல் படுத்தி இருக்கிறார், தேற்றி இருக்கிறார். கடவுள் நம்மை வழிநடத்தி வருகிறார். நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம், இயேசுவே எங்களை இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமாக கூட ஆண்டவரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் எங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை கொடுத்து இந்த ஆராதனையில் பங்கு பெற வைக்கிறே ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா? தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலமாக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, மற்றெல்லா மனிதருக்கும் தேவரை அளித்த கற்பனை கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டிற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இவைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விளைவின் அன்புக்காகவும் கிருபை ரத்தினங்களுக்காகவும் மகிமையடையும் நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியாய் இருக்கிறோம். எங்களை ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தம் நீதியும் நடக்கும். எங்கள் வாக்குநாளை மாத்திரமல்ல, எங்கள் நடக்கிற புகழை பிரஸ்தாபம் தேவரை செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்துகளும் உணர்வுகளுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். நம் அமர்ந்திருந்து திருமறை பகுதி நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நீங்கள் இடர் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் இணைந்து இந்த நாளுக்குரிய மகிழ்வுக்கு மன்னாவசனத்தை நான் சொல்ல இல்லத்தில் இருந்தபடியே ஜெபத்தோடு திரும்ப சொல்ல உங்கள் யாவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை எடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லவராகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையிடத்தில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்திருக்கிறார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்லவரின் பிதாவாகிய கடவுளோடு வாசம் செய்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கிருபையுள்ள கர்த்தாவே, பரிசுத்த ஆவியை அருள்பவரே, எங்களை புத்தாக்கம் செய்பவரே, பெந்தேகோஸ்தே நாளிலும் கூட எங்கள் முன்னோர்கள் கொண்ட நம்பிக்கையை வெளிப்படையான அடையாளமாகிய அக்கினி நாவுகள் மூலமாகவும் பெரும் சத்தமாக பெரும் காற்றையும் வாழ்வை அருளும் ஆவியை தரிசனமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை உருவாக்கி உம்முடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் பெந்தேகோஸ்தே நாளில் ஜெபத்திலும் உம்முடைய விடுதலை அளிக்கும் வார்த்தையை உம்முடைய அழைப்புக்கு இணைந்து அறிவிக்கவும் பயமின்றி இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை அன்போடும் இரக்கத்தோடும் அறிக்கவும் இப்போதும் எப்போதும் உம்மோடும் தூய ஆவியாருடன் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருசேகர செயலாளர் ஐயா மூலமாக இப்பொழுது நாம் அறிவிப்புகள் வாசிக்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த யூடியூப் ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய திருச்சபை மக்கள் யாவருக்கும் நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனையை நடத்துவதற்கு உதவி செய்த நம்முடைய திருச்சபையின் வாலிபர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில அறிவிப்புகளை மாற்றம் நான் சொல்கிறேன். நம்முடைய திருச்சபை மக்கள் இப்பொழுது இரண்டாம் அலையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள நீங்கள் வெளியிலே செல்கிற பொழுது மிக மிக பாதுகாப்பாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக, நோயிலிருந்து விடுவிப்பதற்காக நாம் உங்கள் இல்லங்களிலே, ஜபங்களிலே, உங்கள் தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே இவற்றிற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். இந்த கடுமையான சூழ்நிலையிலும் கூட அதில் பணியாற்றி வருகிற சேவை செய்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தன்னார்வ அமைப்பு தொண்டு நிறுவனங்களுக்காக மற்றும் முதன்மை அலுவலர்களுக்காக மற்றும் இதில் ஈடுபடுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாம் திருச்சபையின் சார்பிலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூர்பவர்கள் 23/5/2001 வருகிற 29/5/2001 வரை பிறந்த நாட்களை காணும் நம்முடைய திருச்சபை மக்கள். வருகிற 23ஆம் தேதி மிஸ்டர் ஜோசப் ராஜன் அவர்களும், வருகிற 24ஆம் தேதி பேபி எஸ் ஜோயனா ஏஞ்சல் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சாமுவேல் அவர்களும்,
வருகிற 25ஆம் தேதி மிஸ்டர் பால்ராஜ் அவர்களும், வருகிற 25ஆம் தேதி மிஸ்டர் டி ஸ்லெஸ்ஸர் ட்ரினிட்டி ராய் அவர்களும், வருகிற 26ஆம் தேதி மிஸ்டர் டி பால் இமானுவேல் சன் ஆஃப் டாக்டர் தர்மராஜ் அவர்களும், வருகிற 28ஆம் தேதி மிஸ்டர் சாம் சன் ஆஃப் திருமதி ஜூலி வீரனன் அவர்களும், வருகிற 29ஆம் தேதி மிஸ்டர் ஜி பிரேம்பால் சன் ஆஃப் மிஸ்டர் பீட்டர் கணேசன் அவர்களும், வருகிற 29ஆம் தேதி திருமதி ஸ்டெல்லா மனோரஞ்சிதம் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சுரேஷ் செல்வகுமார் அவர்களும் பிறந்த நாளை காணும் திருச்சபை மக்களை, இறை மக்களை நான் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to everyone. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, everyone. Happy birthday to you. இனி இந்த வாரத்தில் திருமண நாளை காணும் நம்முடைய திருச்சபை மக்கள், வருகிற 26ஆம் தேதி நம்முடைய திருச்சபை நாயர் குருவானவர் ஐயா ஜெயராஜன் ஐயா, போதகரம்மா ஹெப்சி பியூலா தம்பதியர் அவர்களும், வருகிற 26ஆம் தேதி அதே நாளில் மிஸ்டர் கிளமன் ஜான் திருமதி கீர்த்தனா தம்பதியர் அவர்களும் திருமண நாளை கொண்டாடும் திருச்சபை இறை மக்களை நாம் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கும் நம்முடைய இறை மக்கள் திருச்சபை மக்களுக்கு நம்முடைய குருவானவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய பாதத்தில் இந்த வாரத்தில் தம்முடைய பிறந்த நாளை சந்திக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். 23/5/2020 தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய அருமையான இந்த திருச்சபையுடைய மிஷனரி ஐயா ஜோசப் ராஜன் அவர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற உங்களுடைய பிள்ளையை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த புதிய ஆண்டில் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். 24ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாள் அனுசரிக்கக்கூடிய அருமை பேபி எஸ் ஜெயானா ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம். அருமை குழந்தை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டில நன்மையான ஈவுகளையும் சரீர சுகத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபையும் தொடர்ந்து நிலைத்திருக்க ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறோம். 25ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய பால்ராஜியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. சரீர சுகபலன் ஜீவனை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். 25ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளை டி ஸ்லெஸ்ஸர் ட்ரினிட்டி ராய் அந்த தம்பிக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு மெய்ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப வயதில் ஒரு சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன அருமை சகோதரன் எங்களுடைய திருச்சபையில இந்த கொரோனா இந்த தொற்று காலங்களில கடுமையான சூழலில் திருச்சபைக்கு வந்து உங்களுடைய பாடலை பாடி உங்களுடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்த வருகிற அருமை வாலிப சகோதரன் எங்களுடைய திருச்சபையினுடைய அன்பு சகோதரன் ட்ரினிட்டி ராயனுடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசேஷமாய் உங்களுடைய மகனை
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் வழிநடத்தி வந்தீங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் நன்மையான ஈவுகளை பெற்று நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அருமை சகோதரன் 26ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பால் இமானுவேலுக்காக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். உங்களுடைய மகனை உமற்றுமாய் கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து வந்தவருடைய கிருபை எண்ணி நாங்கள் போற்றுகிறோம் சுவாமி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய மகனுடைய உழைப்போடு சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டீங்களே உமக்கு நன்றி சுவாமி. இந்த புதிய ஆண்டிலும் உங்களுடைய பிள்ளையை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். அவனுடைய கிருபை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். 28ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய அருமை சகோதரர் சாம் உடைய கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டில நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். 29ஆம் தேதி பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய அருமை சகோதரன் பிரேம் பாவையுடைய கரங்களில் கொடுக்கிற ஆண்டவரே, சகோதரன் பிரேமை மட்டுமாக கரம்பிடித்து பாதுகாத்து வந்தீங்களே, இந்த புதிய ஆண்டிலும் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு பாதுகாப்பின் ஆண்டாக அருமை சகோதரன் எடுத்துக்கொள்ளுகின்ற அனைத்து முயற்சிகளிலும் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். 29ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய ஸ்டெல்லா மனோரஞ்சிதம் அவர்களுக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரி உமற்றமாக கரம்பிடித்து பாதுகாத்து வந்த உடைய மாபெரும் தயவை எண்ணி நாங்கள் போற்றுகிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும் சரீர சுகபல ஜீவனை கட்டிட வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, 26ஆம் தேதி நம்முடைய திருமண நாளை நினைவு கூறுகின்ற கிளமன் ஜான் மற்றும் கீர்த்தனா அவர்களுக்காக குடும்பத்தின் மக்களை உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாக கடந்த ஆண்டு முழுவதும் அவர்களை பாதுகாத்துங்களே, பராமரித்துங்களே, சரீர சுகபலம் ஜீவனை கட்டளையிட்டுகளே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் அருமையான ஐயா அம்மா உடைய குடும்பத்தின் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதே நாள் 26ஆம் தேதியில இந்த திருமண நாளை நிறுவுகின்ற இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற அருமையான அடியனையும் அருமையான துணைவியார் எஃப்சி பியூலா அவர்களை உடைய கரங்களை கொடுக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரை, இந்த குருசேகரத்தில் போதகர் அம்மாவாக பணியாற்றவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எங்களுடைய குடும்பத்தை கடவுள் கடினமான சூழ்நிலையிலும் ஆச்சரியமாய் நீ பாதுகாத்திருக்கிறீங்க, நீங்க பராமரித்திருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எங்களுடைய குடும்பத்தை அநேக வேளைகளில் கர்த்தருடைய சமூகத்துல உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரை, எங்கள் இருவரையும் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே உடைய கரங்களை கொடுக்கிறோம். இந்த நாட்களில் வேண்டிய பாதுகாப்பையும் சரீர சுகத்தையும் விடவேளான கிருபையும் உடைய ஊழியத்தை சேர்ந்த எங்களுக்கு ஆவியானவர் தந்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமாக பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். தொடர்ந்து உடைய கிருபைகளோடு கூட தங்கியிருப்பதாக தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கட்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். தலைவணங்கி கர்த்தருடைய பாதத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவரை ஆராதித்தோம். இந்த நேரம் வாசிக்கேற்ற இந்த திருமறை பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக இல்லத்தில் இருந்தபடியே நாம் கேட்போம். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக அனைவருடைய செவிகளை நாம் சாப்பிடுவோம். தேவா நற்கரி நாட்டர நித்தந்துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லா
தேவா நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளே உந்த நாவி இன்றீரேன், இந்த வேளையில் இறங்கிடுகிறேன், இல்லை செய்கிறேன். பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவி இன்றீரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவி இன்றீரே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விண்ணை செய்வின் ஆவியே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விண்ணை செய்வின் ஆவியே. நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. வெட்ட அசுத்த நானே சுத்தாவி கொண்ட நயே, வெட்ட அசுத்த நானே சுத்தாவி கொண்ட நயே, சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்கிறே, சத்திய பரிசுத்தரே, சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்தீரே, சத்திய பரிசுத்தரே. நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி உண்பதும் மேன்மீனாய் தந்திடவும், ஆவியின் கனி உண்பதும் மேன்மீனாய் தந்திடவும், ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாற்றவும், ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாற்றவும். நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. வாரும் தூய ஆவியானவரே, உடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. வாரும் தூய ஆவியானவர், எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இடைப்பட்டு சுவாமி விடுதலையை தர வேண்டும் என்று உடைய கரங்களில் கொடுக்கிறோம். உடைய வெள்ளிய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அனைவருடைய செவிகளை திறந்து உடைய குரலை கேட்டு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தைகளை கேட்க முடிவதில்லை. நீர் பேசும் உங்களுடைய பிள்ளைகளாக என்று கேட்கிறோம். தேச ரட்சகன் மூலமே
மனத்தாழ்வுடனே கெஞ்சி கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் யாவரையும் ஒரு குடும்ப சென்ட் ஆண்ட்ரூஸ் இறை மக்கள் இந்த யூடியூப் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களுக்கும் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை என் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை மனதார நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக பாதுகாப்போடு இல்லத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லி நம்பி ஆண்டவரை மனதார ஒவ்வொருடைய சுகத்திற்காக நாங்கள் தொடர்ந்து நான் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு தியானம் செய்யுமாறு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனியூ அஸ். வாரும் தூய ஆவியானவரே எம்மை புதுப்பியும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாள் பெந்தேகோஸ்தே ஞாயிறாக இன்றைக்கு நாம் அனுசரிக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு திருமறை பகுதியாக யோவான் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம், எசேக்கியேல் 37 1 முதல் 14, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். தூய ஆவியானவருடைய திருநாளாகிய இன்றைய தினம் திருச்சபையின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. திருச்சபை நம்முடைய வாழ்வில மிக முக்கியமானது. பெந்தேகோஸ்தே பண்டிகையாக இந்த நாளில திருச்சபையினுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. D.L. மூடி ஐயா அவர்கள் தூய ஆவியானவரை குறித்து விதமாக சொல்லுகிறார். தூய ஆவியாரின் துணை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு வாழ முயற்சிப்பது காது இல்லாமல் கேட்க மற்றும் நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்க முயற்சி செய்வதற்கு சமமாகும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவி இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்தவ வாழ்வும் இல்லை. இதையே பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொன்னபடி, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராரோ அவருக்கு உரியோர் அல்ல என்று பவுல் ஐயா சொல்கிறார். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகுந்த மகிழ்ச்சியோடு, ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவருடைய திருப்பணியினுடைய துவக்க நாளாகவும் முதலாம் உயிர்வீழ்ச்சியுடைய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே நாள், இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே தொடக்க காலத்தில் எவ்விதமாக அனுசரித்தார் என்று சொல்லி சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூத மக்களினுடைய சமய வாழ்க்கையில பண்டிகைகள் மிக முக்கியமாக இடம்பெற்றிருந்தன. யூதர்கள் விசேஷமாக 3 பண்டிகைகள் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் அனுசரித்தார். முதலாவது பஸ்கா பண்டிகை, இரண்டாவது பெந்தேகோஸ்தே பண்டிகை, மூன்றாவது கூடார பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வேறு பல காரண பெயர்களும் உண்டு. பஸ்கா பண்டிகையிலிருந்து 7 வாரங்கள் சென்ற பின் இந்த பண்டிகை கொண்டாடுவதால் இது வாரங்களினுடைய பண்டிகை என்றும், முதற் கனிகளை செலுத்தும் பண்டிகை என்றும், இந்த பஸ்கா பண்டிகைக்கு பின் 50வது நாள் கொண்டாடுவதால் இது பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளாகவும் அனுசரிக்கிறது. கிரேக்க வார்த்தையில பென்டெகோஸ்டே என்ற இந்த சொல், இந்த பெந்தேகோஸ்தே என்ற தமிழ் வார்த்தை பென்டெகோஸ்டே என்ற கிரேக்க சொல்லில் வருகிறது. இந்த பென்டெகோஸ்டே என்ற சொல்லுக்கு 50th டே 50வது நாள் என்று பொருள். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது இறைவன் கடவுள் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாய் மீட்டதாகவும் சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதையும் நினைவு கூறும் இந்த பண்டிகை. இந்த பண்டிகை எருசலேமில் கொண்டாடுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதனால் 3 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கொரோனா தொற்று காலங்கள், எத்தனையோ மரணங்கள், பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர் நிறைந்த அனுபவங்கள், இவைகளின் மத்தியில பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு பெந்தேகோஸ்தே ஞாயிறு நாம் சிந்திக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை புதுப்பிக்க போகிறார் என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். முதல் குறிப்பு நான் நிமிதமாய் குறித்து வைத்திருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம், பழைய இயல்புகளை விட்டு புதிய மக்களாக மாற
பரிசுத்தாவினுடைய துணை அவசியமாகிறது. அப்படியானால் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கின்ற தூய ஆவியானவர், உயிரை பாதுகாக்கின்ற தூய ஆவியானவர், நம்முடைய உயிரை புதுப்பிக்கின்ற தூய ஆவியானவர். ஒருவேளை கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் நீங்கள் இல்லத்தில் இருந்தபடி அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்துன்னு சொன்னா, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் செத்துப்போன இனமாக, அதாவது நாடு கடத்துதல், போர்கள், அடிமைத்தனம் முதலியவற்றால் செயலற்ற ஒன்று முடியாமல் இருக்கக்கூடிய இனமாக மாறிய வேளையில் கடவுள் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் பொழிந்து அந்த இடத்திற்கு புதிய ஆற்றலையும் புதிய வல்லமையையும் அளித்ததை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அங்கு அழகாய் விவரிக்கப்பட்டுள்ள எலும்புக்கூடு பள்ளத்தாக்கு நிகழ்ச்சி மிகவும் சுட்டி காட்டுகின்றது. அப்படியானால் கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எங்கே பரிசுத்த ஆவி இருக்கின்றாரோ அங்கே ஒரு புதிய வாழ்வு உண்டு, புதிய பிறப்பு உண்டு என்பதை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியில் செயல்பட நீங்களும் நானும் அனுமதிக்கின்ற வேளையில் பழையன கழிகின்றன, புதிய வாழ்வு நம்முடைய வாழ்வில் புகுகின்றன. அப்படியானால் புதிய வாழ்வு வருகின்ற பொழுது சாவு வீழ்கின்றது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். வாழ்வு மலர்கின்றது, சாவை காண்பதில்லை, மாறாக வாழ்வை அனுபவிக்க போகிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றல். எனவேதான் தாவீது ஐயா சங்கீதம் 51:10 வசனத்தில் சொன்னபடி, கடவுளே புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் உருவாக்கி எறணும் என்று சொல்லி மன்றாடுவதை பார்க்கிறோம். பழைய வாழ்வை விற்று புதிய மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் கடவுளுக்கு செவிமடுப்பது நம்முடைய வாழ்வில் அவசியமான ஒன்றாகும். ஆக கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த காலகட்டத்தில் தூய ஆவியானவர் நம்முள் செயல்படுகின்ற பொழுது உங்களுடைய உயிரையும் என்னுடைய உயிரையும் புதுப்பிக்கின்ற அன்பின் கடவுள். ஆண்டவற்றை கேட்போம், ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் வாரும் தூய ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் புதுப்பிங்க சுவாமி. எப்படி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் செத்துப்போன இனமாக இருந்த அவர்களுக்கு புதிய ஆற்றலை கொடுக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் செயலிழந்து காணப்படுகிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வாரும் தூய ஆவியானவரை எங்களை ஆற்றல் படுத்தும் என்று சொல்லி கேட்போம். ஆவியானவர் நம்முடைய உயிரை புதுப்பிக்கும் ஆற்றல் நம்ம ஒருவருக்கும் தந்து விடுவாராக. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது ஒரு மனப்பாட்டை, ஒருங்கிணைப்பை நமக்கு தருகிறார். ஒரு புதிய வாழ்வு நமக்குள் வருகின்ற பொழுது ஒரு ஒருங்கிணைப்பு நமக்குள் காணப்படுகிறது. உயிரை புதுப்பிக்கின்ற அன்பின் ஆண்டவர், உடன் இருக்கின்ற தூய ஆவியானவரை நீங்களும் நானும் நம்முடைய உணர்வுகளை உயிர்ப்பிக்கின்ற அன்பின் ஆண்டவர், நம்முடைய உயிரை புதுப்பிக்கின்ற ஆண்டவர். இரண்டாவது விஷயம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் நம்முடைய உணர்வுகளை புதுப்பிக்கின்ற ஆண்டவர். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சகோதர சகோதரிகள் இணைந்து ஒரே இடத்தில் ஒரே மனதோடு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மனம் என்பது ஒன்னஸ் என்று சொல்லுகிறமே, ஒரு மனம் என்பது இந்த பெந்தேகோஸ்தலுடைய முக்கியத்துவமாகும். தனிநபர்களாக ஒருவேளை குடும்பமாக கருதப்பட்டாலும் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை ஒருபோது நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற எருசலேமில் காத்திருந்த ஆண்டவர் இயேசுவால் கட்டளை பெற்ற சீசர்கள் எல்லாரும் ஒருபடப்பட்டு ஓரிடத்தில் கூடி ஜெபித்து தனிமையில் அவர்கள் தனித்திருந்தார்கள். அவருக்காக ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சீசர்கள் அந்த இடத்துல நாம் எப்படி இப்படி இல்லத்தில் தனித்திருக்கிறோமோ அதே போல அவர்கள் தனித்திருந்து ஒரே நோக்கத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் தூய ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். தூய ஆவியானவரை அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி அறிந்து கொள்ளுகின்ற பொழுது மாம்ச சிந்தையை அகற்றி ஒரே நோக்கத்தோடு காத்திருந்த யாவரும் தூய ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். நான் நிமிதமாய் குறித்து வைத்திருக்கிறேன், உணர்வுகளை உயிரூற்றும் பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இன்றைக்கு ஒருங்கிணைப்பை ஆண்டவர் தருகிறார். ஒருங்கிணைப்பு என்பது நான் மக்களை ஒருங்கிணைப்பை மாத்திரம் சொல்லவில்லை, இன்றைக்கு நம் அனைவருடைய சிந்தனைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். இன்னைக்கு பலதரப்பட்ட சிந்தனைகளோடு, கண்ணீரோடும், குழப்பத்தோடும்
நம்பிக்கை இழந்தும் வேதனையோடு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில, தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படி சீசர்கள் அன்றைக்கு எல்லாரும் இணைந்து பயத்தோடு ஒரு இடத்துல ஒரே நோக்கத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தார்கள். அந்த வல்லமை தூய ஆவியானவரிடம் இருந்து மாத்திரம் கிடைக்கும் என்று ஜெபித்தார்கள். அறிந்தார்கள், புதிய பலனை பெற்றுக் கொண்டார்கள், ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு கூட நம் இல்லத்தில் பல சிந்தனைகள், பல வேதனைகள், ஜெபிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் ஒருமுகைப்படுத்தி ஆண்டவரே வாரும் தூய ஆவியானவரே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி அவர்கள் ஓரிணைத்து ஒரே நோக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்முடைய ஒரே நோக்கம் எல்லாம் ஜெபம். கர்த்தருடைய சமூகத்துல சிதைந்து கிடக்கக்கூடிய எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய உணர்வுகளை புதுப்பியும் என்று சொல்லி கேட்போம். எல்லாம் அந்த ஆண்டவர் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய உணர்வுகளை உயிர்விட்டு ஆண்டவர் கிருபை செய்வார். கடைசியாக மூன்றாவதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனங்கள் நடிதமாய் குறித்து வைத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புது வாழ்வை தருகிறவர் என்று சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய இணைப்பை, ஒருங்கிணைப்பை, நம்முடைய உணர்வுகளை ஆற்றலை தரக்கூடிய ஆவியானவர். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆவியானவர். உங்களுக்கு ஒரு துணையாளரை, தேற்றரவாளரை அனுப்புவேன் என்று வாக்களித்து சென்ற இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே பரிசுத்த ஆவியை அனுப்பினார். இந்த பரிசுத்த ஆவி யோவான் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொன்னபடி மக்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். இங்கு யோவான் ஐயா அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு மற்றொரு பெயர் தேற்றரவாளர். இந்த தேற்றரவாளர் தமிழிலே துணையாளர் என்று சொல்லுவார்கள். இந்த துணையாளருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் தொடர்பு உண்டு. இதுல கிரேக்க மொழியில பாராக்ளைட்டோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க சொல்லுக்கு உடன் இருப்பவர், வழிநடத்துகிறவராக இந்த சொல்லுக்கு அர்த்தம் உண்டு. பிரபல கிரேக்க அறிஞர் ரெவரண்ட் டாக்டர் வில்லியம் பார்க்லே இந்த பாராக்ளைட்டோஸ், தேற்றரவாளன், துணையாளன் என்ற இந்த வார்த்தைக்கு 5 சிறப்புகளை இங்கு சொல்லுகிறார். முதல் காரியம், தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை போலவே நம்முடன் நிற்கிறார். தூய ஆவியானவர் உதவியாளராக நிற்க அழைக்கப்படுகிறார். இரண்டாவது சொல்றாரு, ஒரு மயக்கமடைந்த நபருக்கு தனது சொந்த கால்களில் வலுவாக நிற்கும் உதவும் ஒருவர் தான் இந்த பாராக்ளைட்டோஸ், தேற்றரவாளன், துணையாளன் என்று சொல்கிறார். யாரெல்லாம் மனச்சோர்வு காரணமாக உடைந்து போகக்கூடாது என்பது ஒருவருக்கு அவர் நம்பிக்கை அளிக்கிறார் என்று சொல்லி ஏசாயா 40:1-2, சங்கீதம் 71:21 அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், குற்றம் சாற்ற ஒருவருக்கு உதவி வரும் ஒரு அட்வொகேட்டாக, வழக்கறிஞராக இந்த துணையாளர் உதவி செய்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 2:1, யோவான் 14:16-26, யோவான் 15:26, 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவர் ஒரு வழக்கறிஞர், இவர் நமக்கு ஆலோசகராக தூய ஆவியானவர் செயல்படுகிறார். நான்காவது சொல்றாரு, போருக்கு ஒரு ராணுவத்தை அணிவகுத்து தயார் செய்யும் ஒருவர் தான் இந்த பாராக்ளைட்டோஸ் என்று சொல்கிறார். கடைசி 5வது சொல்றாரு, பாராக்ளைட்டோஸ் ஒரு வழிகாட்டி என்றும் அழைக்கப்படும், நம்மை முழுவதுமாக வழிநடத்தக்கூடியவர். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலை குறித்து முழுவதுமாக சொல்கிறது. அப்படியானால் இந்த தூய ஆவியானவர், இந்த தேற்றரவாளன் தூய ஆவியினுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவராக அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய தொடர்ச்சியாகவே யோவான் ஐயா இங்கே துணையாளராக தன்னுடைய நற்செய்தியிலே காட்டுகின்றார். இந்த துணையாளர் மற்றொரு இயேசுவை போல் செயல்படுகிறார். எப்படி என்றால், ஒரு புதிய சூழலில் இயேசு ஆண்டவர் என்ன சொல்லி இருப்பாரோ, என்ன செய்திருப்பாரோ அதையே இந்த தேற்றரவாளன், துணையாளர் சொல்கிறார், செய்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மனநிலையை புரிந்து கொண்டு புதிய சூழ்நிலையில் சீடர்களையும் மக்களையும் வழிநடத்த இந்த பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி யோவான் சொல்கிறார். எனவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள துணிவும் திடமும் தர இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இன்றைய நாட்களில எப்படி தொடக்க கால திருச்சபை பெந்தேகோஸ்தே பண்டிகை கண்டு ஒருமனப்பட்டு ஜெபித்து ஒரே நாளில 3000 பேரை அவர்கள் திருச்சபையில் சேர்த்து கொண்டு அங்கீகாரத்தை காண்பித்தார்களோ,
பரிசுத்த ஆவியினுடைய வல்லையை காண்பித்தார்களோ, ஒருவேளை இன்றைக்கு திருச்சபை திறக்கப்படவில்லை, இந்த கொரோனா தொற்று வியாதியின் காரணமாக சூழல் அடிப்படையில் இல்லத்தில் இருந்திருக்கிறோம். ஆனாலும் திருச்சபையினுடைய அங்கத்தினர்களாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லத்தில் இருக்கிறோம். இன்றைய நமது வாழ்வினுடைய பயணத்தில் எத்தனையோ நெருக்கடியான சூழல், இடர்பான ஒரு சூழல், வேதனையான ஒரு சூழல், சோகமான ஒரு சூழல், இன்றைக்கும் இந்த தொற்று வியாதினால் எத்தனையோ இழப்புகள், செல்ல முடியவில்லை, கண்ணீர் நிறைந்த கடுமையான சூழலில் விளையும் கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடல் இருப்பை தூய ஆவியானவரை உணர அழைக்கப்படுகிறோம். இந்த நெருக்கடியான நேரத்தில் துணையாளரான தூய ஆவியானுடைய வல்லமையை கேட்டு நாம் போராடி செல்வோம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் எனக்கு துணையாளரை என்னோடு கூட வைத்திருக்கிறீங்க. எங்களை தேற்றுங்க சுவாமி, எங்களை ஆறுதல் படுத்துங்க சுவாமி, எங்களை வல்லமைப்படுத்துங்க என்று சொல்லி நாம் உணர்கின்ற பொழுது நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும் அவரது வரங்களால், அவருடைய கனிகளால் நம்ம எல்லாரும் நிரப்ப பற்றி வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்யும் துணிவான ஒரு நம்பிக்கையை, புதிய வாழ்வையும் புதிய உணர்வையும் புதிய ஒவ்வொரு நாள் பயணத்தில் எங்களோடு கூட ஆவியானவர் இருந்து எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் நம்பிக்கை இழந்து விடாதபடி நம்பிக்கையான வாழ்வுக்கு நேராக வழிநடத்த துணை புரியும். அப்படிப்பட்ட நிறைவான ஒரு வாழ்வை எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருவாராக. ஆமென். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வாழும் உடைய ஆற்றலை எங்களை நாங்கள் பயன்படுத்தவும், உடைய ஆற்றலை எங்களை வழிநடத்தும் உதவி தேச ரட்சகரின் மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் வர முடியாவிட்டாலும் நம்முடைய உதாரணமான காணிக்கைகளை இல்லத்தில் இருந்தபடியே தயவுசெய்து நீங்கள் படைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உடைய யாவரையும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது நம்மை விழுந்த கடமை. நம்முடைய 2 பை காணிக்கைகளையும் தோத்திர காணிக்கைகளையும் சந்தா காணிக்கைகளையும் இந்த ஆராதனையுடைய காணிக்கை பாடுகின்ற வழியில் உற்சாகமாகவும் உதாரணமாகவும் கடவுள் நமக்கு கொடுத்த ஜீவனை, கடவுள் நமக்கு கொடுத்த உயிரை நன்றி செலுத்தி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்தணும் என்று சொல்லி இந்த காணிக்கை பாடுகின்ற வழியில நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த காணிக்கை படைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உங்களுடைய யாவரையும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணிக்கைக்கு துணையாக நம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 222ஆம் பாடம் நான் விட மாட்டேன் என் இயேசுவே இணைந்து பாடி நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். போனாலும்
ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிற சுவாமி. திருச்சபைக்கு வந்து ஆராதனையில் பங்கு பெற முடியாவிட்டாலும் இல்லத்தில் இருந்தபடியே ஆராதனை பங்கு பெறவும், எங்களுடைய உதாரணத்துமான பை காணிக்கைகள் மற்றும் எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று உமக்கு நன்றி செலுத்தி படைக்கவும் கற்றுக் கொடுத்த இந்த தருணத்திற்காக இல்லத்தில் இருந்தபடியே படைத்த ஒவ்வொருடைய கரங்களையும் காணிக்கைகளையும் தூய ஆவியானவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அனைத்து ஒரு குடும்ப சேவை மக்களை உங்களுடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வேண்டிய பாதுகாப்பை தேவன் கட்டிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அருமையான குட்டி பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், வயதான அம்மாமார், ஐயாமார் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சரீர சுகத்தையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் ஆறுதலையும் தேர்தலையும் என் ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடை பெற்று புதிய வாழ்வையும் புதிய ஆற்றலையும் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரை புதிய பலத்தோடு இருக்கத்தக்கதாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று காலங்களிலே தங்களுடைய முழு ஒத்துழைப்பு உயிரை பணைய வைத்து ஆண்டவரை தன்னுடைய மக்களுக்கு செயலாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரை காவலாளர்கள் மற்றுமாக தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே எனக்கு மரணத்துக்கு செல்ல முடியவில்லை, ஆனாலும் இந்த அடக்கத்தை செய்கின்ற அநேக இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அநேக இயக்கங்கள் முன்வந்து ஆண்டவரை உறவுகள் போய் அந்த அடக்கம் செய்யாவிட்டாலும் அவர்கள் அந்த மரணத்தை சென்று அடக்கம் செய்து வருகின்ற அந்த பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக இந்த ஒருபடப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கொரோனா இந்த தொற்று வியாதியினால் எத்தனையோ பேர் சுவாமி வறுமையினாலும் கஷ்டத்தினாலும் தேவையினாலும் உணவு கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளை தேடி நீங்க எத்தனையோ இயக்கங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு சென்று உதவி செய்து வருகிற அனைத்து இயக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலத்தில் வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் இறப்பு செய்தியை கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எத்தனையோருடைய கண்ணீர் நிறைந்த ஜெபத்திற்காய் காத்திருக்கிறோம். ஒருமனப்பட்டு இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் ஒரு குடும்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய் இணைந்து செபிக்கிறோம். அதை சீக்கிரத்தில் குறையற்ற ஆண்டவரே, அதை சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று வியாதிகள் விடுதலை பெற ஆண்டவரை ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபிகளுக்காய் தோத்துறோம். இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவரை செபிக்கிறோம். இந்த யூடியூப் மூலமாக எங்களுடைய திருச்சபையை மாத்திரமல்ல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பங்கு பெறுகிறார்கள். எல்லோரையும் ஆசீர்வதி. அவங்க எந்த இடத்தில் இருந்தாலும் பாதுகாப்போடு இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே இருந்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுரை கட்சி கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் தயவுள்ள கிருபைக்கு நம்மையும் நம்முடைய அனைத்து ஒரு குடும்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய தூய ஆவியானவருடைய கூச்சல் நம் அனைவரோடு மீண்டும் என்னும் சதா காலங்களிலும் தங்கி தாங்கி வழி நடத்துவாராக. நிறைவு பாடலாக நம் அனைவரும் இணைந்து மங்கள கவிகளில் இரண்டாவது கவி கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். Thank you.
நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தரே நாமத்தில்